ஏ காரு பூமாரி கிளம்பிட்டீங்களா? ஆ ஏம்மா நான் ரெடி ஆயிட்டேன். பூமாரி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, அத்தை சேலை உடுத்திட்டு இருக்காவ. ஏட்டி நீயும் ஒரு சேலையை உடுத்த வேண்டியதானே? ஏம்மா காலையிலேயே எழுப்பி விட்டு கிளம்புன்ட்டேன், எப்படிம்மா அவசர அவசரமா சேலை கட்ட? அது இல்லாம இன்னைக்கு பந்தக்கால் தானமா நட போறோம், அதுக்கு எதுக்கு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு? இதுவே நல்லா தானே இருக்கு. கழுத்துக்கு ஒரு செயினாவது போடலாம்லட்டி, இப்படி மொட்டையா வந்து நிக்க. போ போய் ஒரு நெக்லஸ் செயின் ஏதாவது எடுத்து போட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வா, அப்பதானே பார்க்க நல்லா இருக்கும். இது என்ன இப்படி வந்து நிக்கா? என்ன பிள்ளை ஒன்று ஒன்று சொல்லி தான் செய்யணுமா? ஏம்மா நான் கிளம்பிட்டு தான் இருந்தேன், நீ கூப்பிட்டேன்னு தான் ஓடி வந்தேன். இந்த தட்டை மட்டும் கொண்டு வெளில வை. ஆ தாமா. லட்சுமி அக்கோ வாங்க. சின்ன பொண்ணு கீதா பரவாயில்லையே, காலம்புற வாங்கன்னு கூப்பிட்டு 2 பேரும் ஓடி வந்துட்டீங்களே. நாங்களாம் எப்பவும் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் லட்சு. கூப்பிட்ட நேரத்துக்கு டான்னு வந்து நிற்போம். என்னக்கா? ஆமாக்கா, காலையில காபி கூட குடிக்காம பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஓடி வந்திருக்கோம். காபி இருந்தா தாங்க. நான்லாம் குடிச்சிட்டேன்ப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம். அதானே பார்த்தேன். கீதா வீட்டில் ஒரு வேலையும் செய்யலையோ? அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் அவன் இன்னும் எந்திக்கவே இல்லை, அப்படியே எந்திரிச்சாலும் அவ அப்பா வாங்கி கொடுப்பாவக்கா. சரி கீதா, காப்பி எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன், போய் சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. டீ காலையிலேக்கு டிஃபனு கடையில் தான் ஆர்டர் கொடுத்துருக்கு. வந்தது உன் மவனை போன் அடிச்சு கூப்பிட்டுரு. ஸ்கூல் போகிற பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் போகணும் பார்த்தியா? சரிங்க லட்சுமிக்கா, முதல்ல நம்ம ஃபங்க்ஷன் முடியட்டும். சரி கீதா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். காப்பி கேட்டல போட்டு வச்சிருக்கோம்டி, சூடு பண்ணி குடிச்சிரு. ஆட்டும்க்கா, வேற ஏதாவது செய்யணும் சொல்லுங்க, நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். வேறெல்லாம் ஒரு வேலை இல்லைம்மா, காப்பியை குடிச்சிட்டு இருங்க, நான் வாரேன். ஏ லட்சுமி, மணல் கேட்டல்ல, ஒரு சாக்குல அள்ளி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. யோ மனுஷா, நீர் இன்னும் குளிக்காம தான் நிக்கிறா? ஆமா, வேலையை முடிக்க வேண்டாமா? குளிக்கணும்னு போனவன தானே மண் அள்ளிட்டு வான்னு. 1/2 மணி நேரமாவா இருந்து மண்ணெல்லிட்டு கிடந்தீரு? தண்டபணியனே உண்மையே சொல்லுங்க, மண்ணல்ல போனீங்களா இல்ல வேற எங்கேயும் போயிட்டு வந்தீங்களா? அதானே வர வழியில டீ கடையில பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு வட்டை நிறைய காப்பியை போட்டு வச்சிருக்கேனே, என்னதுக்கு டீ கடையில போய் காப்பி குடிச்சிரும்? ஏன் லட்சுமி, நான் டீ கடைக்கே போல, அந்த பிள்ளைகள் சும்மா சொல்லுது. அப்ப டீ கடையில இருந்தது யாருன்னு? எம்மா நீங்க சும்மா இருங்க, அவளே கோவப்பட்டுட்டு கிடக்கா. நான் போய் மாடுவளை கட்டிட்டு குளிக்கிறேன் லட்சுமி, போ, முறைச்சுக்கிட்டே நிக்காத. இன்னும் அந்த மாட்டை கட்டலையா? அட கடவுளே, அது எங்கேயும் பேர போகுது. அது இவளுக்கு வைக்கல போட்டுட்டு போனேன், வாசல்ல தான் நிக்குது. ஐயய்யா, வக்கீல எடுத்து வாசல்லையே போட்டீரு. இப்பதானே முதுதெல்லாம் தூத்து போட்டு சாணி தொளிச்சு கோலம் போட்டு வந்தேன். முன் வாசல்ல இல்ல லட்சுமி, பின் வாசல்ல நிக்கி. பின்னாடி பேரத்தை தான் கட்டியிருக்கேன். சீக்கிரம் போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, இப்ப எல்லாரும் வந்துருவாவ. எல்லா வேலைக்கும் நான் ஒருத்தியே தான் நின்றுட்டு இருக்கணும். சரி சரி, சண்டையை போடாதீங்க, நான் வேணா போய் மாடை கட்டிட்டு வரேன். சும்மா இருங்கட்டி, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஏக்கா, மாடை தானே கட்டணும், நாங்க போய் அவுத்து கட்டிட்டு வரோம். அதெல்லாம் வேணாமா, மாடு சில நேரம் சீறிடும், நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு இங்கேயே நின்ன எப்படி போற மனுஷா? ஏட்டி நீ என்னத்துக்கு பல்ல காட்டுற? போ, அதை கொண்டு வெளியில தானே வைக்க சொன்னேன், போய் வச்சிட்டு வா. போறேம்மா. பிள்ளை கிட்ட கத்தாத லட்சுமி, ஏதா இருந்தாலும் அமைதியா சொல்லு. நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை பத்தியா, அது மனசு கோன்ற மாதிரி நடந்துக்காத. என் மனுஷா, நீர் இன்னும் போலையா? ஏ லட்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனு? போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாரு சின்ன பொண்ணு, நான் எப்பமோ மண்ணள்ளி வச்சுட்டு மாடுகளை கட்ட சொன்னேன், இன்னும் அதை முடிக்காம இருக்காரு. இந்நேரம் குளிச்சு கிளம்பி வந்திருக்க வேண்டாமா? பாருங்க, நீங்கள் விலை கிளம்பி வந்துட்டீங்க, இன்னும் இந்த மனுஷன் உலாவிட்டு கிடக்காரு. சரி சரி லட்சு, சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க. வர ஆளுகளை பார்த்துக்கோங்க டி, நான் இப்போ ஓடி வந்துடுறேன். நாங்க பார்த்துக்கிறோம், போயிட்டு வாங்க. ஏ கீதாக்கா, வாரீங்களா? தண்டபணியனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா சின்ன பொண்ணு, நம்மளும் கொஞ்சம் வேலையை பார்ப்போம், வா. போ நட நட, போ. எங்க போற? உள்ள போ. என்னை பாவண்ணே,
மாடு வாயிலா ஜீவன் அதை போய் அடிக்கிறிய. அடிச்சாதான் போவோம். இந்தா இந்தா அங்கிட்டு போ. இந்தானா அதுக்கு என்னன்னே புரியும். எதுவும் கொடுக்க போறாவன்னு நினைச்சுக்க போகுது. சும்மா இருங்க தங்கச்சி, மாடு போட்டும். நீங்க சத்தம் போட்டீங்கன்னா எங்கிட்டாவது போயிரும். தண்டபணி என்ன லட்சுமிக்கா உங்களை குளிக்க தானே சொன்னாவ. போங்கண்ணே போய் குளிங்க. ஆ ஆ இங்கிட்டு போ. மாட்டை கட்டிட்டு போய் குளிக்கணும். என்ன நாங்க பாத்துக்கிறோன்னே. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மாடு முட்டிரும். எம்மாடி பயமா இருக்கு. ஏ தண்டபணி என்ன சின்ன பிள்ளைகள்ட்ட இந்த பூச்சாண்டி வந்துருவோன்னு மிரட்டுற மாதிரி எங்ககிட்ட மாடு முட்டிருன்னு மிரட்டிட்டு இருக்கீங்களோ? அதானே, போங்கண்ணே நாங்க பாத்துக்கிறோம். ஷோ ஷோ விளையாடாதீங்க மாதிரி நேரம் ஆயிட்டு இருக்கு. போ மாடே எங்க கூட வா. ஏன் முன்னாடி போவாதீங்க, முட்டிரும். சரிண்ணே சரி, நாங்க பாத்துக்கிறோம். ஏன் விளையாடாதீங்கம்மா, இங்கிட்டு வாங்க. மாடுகளுக்கு வழிய விடுங்க. அதான் இவ்வளோ வழி இருக்குல்லண்ணே பேரும். கடவுளே, ஏமா இங்கிட்டு வாங்க. சின்ன பொண்ணு, ஏன் தான் இந்த வருத்து வாராவளோ? லட்சு என்னன்னா அந்த மாடை தொடவே விடாது. ஆமா லட்சுமிக்காக்கு மிச்சமா இந்த அண்ணன் இருக்காவ. நம்மளை நம்பி மாடு தந்தாதான் என்ன? ஏமா போட்டு இங்கிட்டு வாங்க. வாரனே கத்தாதீங்க, நீங்க கத்துறத பார்த்தாலே பயமா இருக்கு. ஏமா சோதிக்காதீங்கம்மா, கிட்ட கிட்ட வந்தா மாடு களையும். சரிண்ணே, பக்கத்துல வரல. என்னே, இந்த மாடு டெய்லி எத்தனை லிட்டர் பால் கறக்குமோ? எங்க உள்ளது காலையிலேயே ரோதனையா இருக்கு. சொல்லுங்கண்ணே, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. என் 4 முடி இதெல்லாமா கேப்பாவ? சும்மா இருங்க. தெரிஞ்சுப்போ சின்ன பொண்ணு, நம்மளும் ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும்ல. ஏன் 4 முடி மாடா வாங்கி விட போறிய? போற போக்க பார்த்தா அதான் செய்யணும் சின்ன பொண்ணு. சரிதான். ஏ தண்டபணி என்ன மாடை எப்படி கட்டணும்னு சொல்லித்தாங்க, நாங்க கட்டுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மாடை தொடாதீங்க, சீறிரும். ஆமா என்ன பெருசா சீரியற போது, சும்மா இப்படி பூச்சாண்டி கட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏங்க அங்க பாருங்க, மாடு உச்சா போகுது. எங்க வீட்டு மாடு உச்சா கூட தீர்த்த மாதிரி இருக்குங்க. ஏங்க இங்க பாருங்க, கோழி ஒரு பறவை பறக்குது பாருங்க. ஆமாங்க கோழி ஒரு பறவைங்க, மாடு ஒரு விலங்குங்க. ஏங்க சின்ன பொண்ணு ஒரு குரங்குங்க. 4 முடி. மாடு களையுதுமா, அங்கிட்டு போங்க. மாடெல்லாம் கட்டியாச்சு, அங்க ஓரமா போய் சண்டை போடுங்க. சின்ன பொண்ணு ஓடியா மாடு முட்டிராம. மாடுங்களை கூட வச்சு மேய்ச்சிடலாம் போல. இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படிதான் வீட்டை சமாளிக்காவளோ? 10 நிமிஷம் கூட நின்னதுக்கே மண்டை பிச்சுக்குது. புருஷ மருவெல்லாம் பாவம் தான். முதல்ல மூங்கில்ல மஞ்சளை தடவுங்க. அம்புஜோ நீ பிடிச்சிக்க, எல்லாரும் சேர்ந்து தடவாவ. அடுத்து எல்லாரும் பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க. சின்ன பொண்ணு அந்த பால் எடுத்துதா. என்னங்கக்கா? எல்லாரும் பால் ஊத்தியாச்சா? மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த பூவை கட்டி எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால் நடுங்கம்மா. நீங்களும் வாங்குங்க. இல்ல இல்ல நீங்க செய்யுங்க, சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு. எல்லாரும் சூடன் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சூடனை சும்மா தொட்டு கும்பிட கூடாது, காசை போட்டுட்டு தொட்டு கும்பிடுங்க. காலையில சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம்ல, வந்துருச்சு தண்டபாணி. வா எல்லாருக்கும் பரிமாறிடுவோம். வாங்க போய் எல்லாம் எடுத்து வைப்போம். சின்ன பிள்ளைகளுக்குலாம் பசி வந்திருக்கும், நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா? அதுக்குதான்ப்பா எல்லாம் எடுத்து வச்சு பரிமாறிடுவோம். காலையிலக்கு இட்லி தோசைலாம் வந்துட்டுமா, எல்லாருக்கும் எடுத்து வைக்கும். பிள்ளைகளை கூட்டு வந்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு எதுக்குன்னு சிரமம், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். இதுல என்னமா சிரமம்? காலையிலேயே நீங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? சாப்பாடு தானே எடுத்து வைக்க போறோம். எல்லாரும் வாங்கம்மா, இருந்து சாப்பிடுங்க. சரிங்கண்ணே, வாரோம். வனஜா, எல்லாரையும் கூட்டு வாப்பா, சின்ன பிள்ளைங்களாம் பசியில இருக்கும். சரிங்க. மாப்பிள்ள பாத்துட்டு நின்னா எப்படி சாப்பிடுவாங்க? அக்கா அம்மா வந்துட்டு இருக்காங்க, கூட்டு வரேங்க்கா. அம்மா வருவாங்கப்பா, நீங்க உள்ள வாங்க. சாப்பிட்டுட்டு இருங்க சித்தி, நான் வந்துடுறேன். ரைட்டு. சரிம்மா, நான் பரிமாறிட்டு இருக்கேன். பொண்ணு வீடு இந்தா இருக்கு. மாப்பிள்ள வீட்டு அந்தா இருக்கு. ஏடி காரு, வெளியில உன் ஃப்ரெண்டு நிக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கா? வேற யாரு? அந்த 7:30 தான். நின்னா நின்னுட்டு போறாக்கா. அங்க என்னாச்சு? ஒரே கூட்டமா இருக்கு. எல்லாரும் கும்பலா நிக்காவ. பார்த்தா தெரியலையாட்டி, பந்தக்கால் நட்டுருக்காவ. பந்தக்கால் நடுற அளவுக்கு போயிருச்சு. இன்னும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் திருக்காணி, வருத்தப்படாத. இவனுங்களை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுதாச்சு. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன செய்ய? பொறுத்திருட்டி, என்னைக்காவது இவளுக்கு நம்ம கிட்ட சிக்காமவா போயிருவாளுக. எப்படி முறைச்சு முறைச்சு பார்க்கா பாரு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, ரெண்டு சரியான விசக்கிருமிங்க. இப்ப பாருங்க. ஏ கீதாக்கா, என்ன சின்ன பொண்ணு? இந்த பந்தக்கால் எதுக்குக்கா நட்டுருக்காவ? என்ன சின்ன பொண்ணு, சரியா கேட்கல. இந்த பந்தக்கால் இருக்குல்ல, பந்தக்கால், இது எதுக்குக்கா நட்டுருக்காவ? அதுவா, இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கணும், அப்புறம் காத்து கருப்பு ஏதோ அண்டாம இருக்கணும், அதுக்காக தான் நட்டுருக்காவ. அது சரி, இங்க எதுக்கா காத்து கருப்பு? சின்ன பொண்ணு, மனுஷங்க ரூபத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அலையுருவோம் பாரு. இந்த மாதிரி காத்து கருப்புலாம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த பந்தக்காலம் நட்டிருக்கோம். ஐயோ அக்கா, போதும் விடுங்க. பாத்தியாச்சி, நம்மளதான் இவளுக்கு காத்து கருப்புங்காளுக. எவ்வளவு தைரியம் இருக்கும் இவளுக்கு, சும்மாவே விடக்கூடாதாச்சி. ஆமாட்டி, இவளுக எப்படி கொழுப்பெடுத்து ஆடுறாளுவோ பாத்தியா? பாத்துக்கிறேன். ஊர்ல இருந்து எங்க அப்பா வராருல, இவளுக்கு கொழுப்பு அடக்க சொல்றேன். சரியான அடங்கா விடாதீங்க. வா ஆச்சி, நம்ம உள்ள போவோம். கொழுப்பெடுத்தவளுவ இருங்கடி, என் மகன் வந்து உங்களெல்லாம் பாத்துக்குவான். ஏக்கா, ரெண்டு உள்ள ஓடிருச்சு. வா சின்ன பொண்ணு, நம்மளும் போவோம். சாம்பார் வாசனை மூக்கு தொலைக்குது டி. ஏய் குதிரவாளு, என்ன சொல்லுங்க? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எதுக்கு? என்னடி இப்படி கேக்குற? நம்ம மேரேஜுக்கு தாண்டி. போங்க. அம்மம்மா, மேடம்க்கு வெக்கத்தை பாருங்க. போங்கங்க. என் அழகு தங்கமே, அழகா இருக்குடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் உமா பேபிக்கு என்ன நேம் வைக்கலான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நேம் வைக்கிற ஃபங்க்ஷனில் அதில் ஏதாவது ஒரு நேம் நாங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறோம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.